வணக்கம். இது என்னோட 2வது விலாக் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி விலாக் வந்து இந்த வீட்லேருந்து ஷிஃப்ட் ஆனது. பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வந்து பேக் பண்ணது. அத தான் நான் உங்க கூட ஒரு ஃபர்ஸ்ட் விலாகா ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த வீட அவங்க பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் ப்ராடக்ட் எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறமா, ஏன்னா இந்த ஓனர் வந்து பக்கத்துல இல்ல. வீட்டுக்கு பக்கத்துல கிடையாது. ஸோ அவங்க எனக்கு வீடு குடுக்கும்போது ஓகே ஓரளவுக்கு நார்மலா குடுத்தாங்க. பட் நான் அந்த வீட்ட அவங்களுக்கு குடுக்கும்போது கண்டிப்பா சுத்தமா குடுக்கணும் அப்படின்னு நான் நெனச்சேன். காரணம் அவங்க அங்க கிடையாது. ஏன்னா வீடு யாராவது வந்து திரும்ப இந்த வீட்ட பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க கீழ இருக்கவங்க கிட்டயே கீ குடுத்து அப்படியே பார்க்க சொல்லுவாங்க. ஸோ வந்து பார்க்குறவங்களுக்கும் அந்த வீடு பிடிக்கணும் இல்லையா? நம்ம அந்த வீட காலி பண்ணி வந்துட்டாலும் கூட ஏன்னா ஓனரும் அங்க இல்ல. ஸோ அதனால என்ன பண்ணேன்னா, ப்ராடக்ட்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா நான் கடகடன்னு நானே கிளீன் பண்ணி மாப் போட்டு சுத்தமா பண்ணிட்டு, ஒரு குப்பை கூட இல்லாம வெளியிலயும் எங்கேயும் குப்பை இல்லாம ஆம், அந்த வீட்ட கிளீன் பண்ணிட்டு, அத வீடியோவும் எடுத்தேன். ஏன்னா, இது அந்த ஹவுஸ் ஓனருக்கே அனுப்புறதுக்காக தான் எடுத்தேன். பட் அது பார்த்தீங்கன்னா, இப்ப நமக்கு விளாக் போடவே யூஸ் ஆகுது. ஸோ நானே கிளீன் பண்ணிட்டு, அந்த வீட கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி ஒரு குப்பை கூட இல்லாம வெளியில எல்லா இடத்துலயும் இருக்க குப்பையெல்லாம் எடுத்து வந்து கீழ வச்சுட்டு, பக்கத்துல நெய்பர் கிட்ட மார்னிங் குப்பைக்காரங்க வந்தாங்கன்னா, அவங்களுக்கும் கொஞ்சம் பணம் குடுத்து, இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்துட்டு போயிற சொல்லுங்கம்மான்னு சொல்லிட்டு, அந்த வீட்லருந்து வெளில வந்தாச்சு. காரணம், ஹவுஸ் ஓனர் எங்கேயோ இருக்காங்க. யாராவது வந்து நம்ம வாழ்ந்த வீட்ட பார்க்குறாங்கன்னா, சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதேபோல எனக்கு அவங்க வீடு தரும்போதும் ஓரளவுக்கு சுத்தமா குடுத்துருந்தாங்க. பட் அத விட சுத்தமா நான் இப்ப அவங்களுக்கு கிளீன் பண்ணி குடுத்துட்டு வந்தேன். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இருந்த வீடுங்கள்லாம் நானு ஹவுஸ் ஓனர்ஸ் பக்கத்திலேயே இருப்பாங்க. "வேண்டாம்மா, நீ அவ்வளோ தொடச்சிட்டு போக வேண்டாம். நாங்களே கூட்டி கிளீன் பண்ணிக்கிறோம்." அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ, அதனால எனக்கு இதுவரைக்கும் நான் அந்த மாதிரி கிளீன் பண்ணதில்ல. இந்த வீடு தான் இப்போ நான் கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி குடுத்துட்டு வரேன். இந்த வீடு வந்து டபுள் பெட்ரூம். அப்புறம் அதில டபுள் வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கும். இந்த டெ இந்த நம்ம வீட்டுக்கு முன்னாடியே இந்த மொட்டை மாடி பெருசா இருக்கும். நமக்கு மேலேயும் ஒரு மொட்டை மாடி இருக்கும். அதேபோல இந்த இடம் எல்லாமே நானு கொஞ்சம் கூட்டி கிளீனா வச்சுப்பேன். இதுக்கு இந்த இந்த மாடியிலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டியன் டாய்லெட் இருக்கும். ஸோ, இதுலேருந்து எல்லா குப்பை எல்லாத்தையும் கீழ இறக்கியாச்சு. நல்லபடியா கிளீன் பண்ணி குடுத்துட்டு வந்தாச்சு. இது ஒரு விளாகா வீடியோ இருந்ததால, அத அப்படியே உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆ மேல அதே மாரி கிச்சன்லயும், பெட்ரூம்லயும் மேல வந்து லாஃப்ட் இருக்கும். எல்லா திங்ஸுமே வச்சுக்க முடியும். 2 பால்கனியுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாரி மாடி வியூ எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் எங்களுக்கு இப்ப வீடு மாறுறதுக்கான ரீசன் என்ன அப்டின்னா, என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்க்காக தான். அவங்க ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் எப்பயுமே நெனப்பேன். அவங்களோட ப்ரொஃபஷன் எங்க இருக்கோ, அதுக்கு பக்கத்துல வீடு மாத்தணும்னு நெனச்சதால தான், இப்போ இந்த வீட்ட நாங்க மாறி வர்றோம். அதேபோல இந்த வீட வந்து நான் கிளீன் பண்ணிட்டு, வீடியோ எடுத்து அனுப்பினதுமே ஹவுஸ் ஓனருக்கு ஒரே சந்தோஷம். இந்த அளவுக்கு யாருமே எனக்கு கிளீன் பண்ணி குடுக்கல. நீங்க அழகா கிளீன் பண்ணி வச்சுட்டு போறீங்கம்மான்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் ஓகே. ஏன்னா அவங்க வெளியில இருக்காங்க. வந்து யாராவது வீடு பார்த்தாங்கன்னா, பார்க்குறவங்களுக்கும் பிடிக்கணும். கொஞ்சம் அவங்க வேலைய மிச்சம் பண்ணலாம். பரவால்ல நம்ம இருந்த வீடு. நம்மளும் அத வந்து பார்த்தப்போ இந்த வீடு பிடிச்சதில்ல. அதை விட இன்னும் பெஸ்ட்டா இன்ஸ்பயர் ஆகணும். மத்தவங்களுக்கும் பிடிக்கணும்னு கிளீன் பண்ணி, பக்காவா கிளீன் பண்ணி, லைட்லாம் ஆஃப் பண்ணி, எல்லா ரூம்லயுமே ஃபேன் எல்லாமே ஸ்விட்ச் எல்லாம் ஆஃப்ல இருக்கா பார்த்துட்டு, எல்லாமே கம்ப்ளீட்டா பவர் ஆஃப் பண்ணிட்டு, வீட லாக் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அந்த வீடியோவையும் ஹவுஸ் ஓனருக்கும் அனுப்பிட்டேன். இப்போ உங்க கூட விளாகா ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறப்ப எனக்கு இது உண்மையாவே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. என் ஹஸ்பண்ட்காக தான் இப்போ அவங்களோட ப்ரொஃபஷன் எங்க இருக்கோ, அதுக்கேத்த மாதிரி வீடு பார்க்கணுங்கிறதுக்காக தான் இப்போ திரும்ப வேற வீட்டுக்கு வந்தோம். ஸோ இந்த விளாக் வந்து சின்ன விளாக் தான். இந்த வீடியோ இருந்ததால எனக்கு யூஸ்ஃபுல்லா கன்டினியூவா வந்து பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் பேக் பண்ணது. அதுக்கப்புறமா இப்போ வந்து வீடு கிளீன் அதுக்கப்புறமா நான் வீட்ட கிளீன் அவன் பேக் பண்ணி அனுப்பிட்டு, வண்டி போனதுக்கப்புறமா வீட்டையும் கிளீன் பண்ணிட்டு, நான் அதுக்கப்புறம் கிளம்புறேன் அங்கருந்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு சந்தோஷம். இது என்னோட விளாக் வந்து 2ண்ட் விளாக். கன்டினியூவா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து நெக்ஸ்ட் வீடியோஸ்ல உங்கள நான் மீட் பண்றேன். அடுத்தது எந்த வீட்டுக்கு வந்தேன், என்ன அப்படிங்கிறதையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ.